காங்கிரஸ் ஆர்ஜேடி காங்கிரஸ் அலையன்ஸ் கிட்டத்தட்ட துடை தெரியப்பட்டிருக்கிறது. அமைச்சர் வேட்பாளர் சிஎம் ஃபேஸே தோக்குறாருன்னா அப்போ மக்கள் தூக்கி எறிஞ்சிருக்காங்க. பட் இந்த முறை பீகார் வெற்றி காரணம் நிதிஷ்குமார் தான், மோடி கிடையாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. காங்கிரஸ் இப்போ இருக்க மதியம் 3:15 மணி நிலவரப்படி 2 சீட்டு தான் காங்கிரஸ் லீடிங்கில் இருக்கு. இந்த வெற்றிக்கான காரணம் கடந்த காலங்களில் மோடிக்கு இந்த போகும். இந்த முறை இது நிதிஷ்குமாருக்கான வெற்றி. இது மதுவிலக்கு பெண்கள் வாக்குகளை பெற்று தந்தது. அதுக்கு முன்னால் இப்போ 2 மாதத்துக்கு முன்னால் 2 லட்சம் ரூபாய் வரை பெண்களுக்கு சுய தொழில் தொடங்க கடன் கொடுக்கிறோம். நாங்கள் வெற்றி பெற்றால் அதற்கு முன்பணமாக 10,000 ரூபாய் வாங்கிக்கோங்கன்னு கொடுத்துட்டாங்க. ஏன்னா 65 லட்சம் வாக்காளர்கள் SIRல நீக்கப்பட்டுட்டாங்க. இதனால தான் மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. SIRால் வாக்குகள் அடிப்பட்டது, அதனாலாம் காரணம்லாம் சொல்ல முடியாது. இவ்வளோ பெரிய வித்தியாசம். இப்போ 208 சீட் வரைக்கும் லீடிங்கில் போகிறாங்க 243. அவ இவ்வளவு பெரிய வெற்றிக்கு ஓட் சோரி, ஓட்டை திருடினதோ SIRோ காரணம் என்று சொல்வது தவறானதாகத்தான் இருக்கும். காங்கிரஸை இந்த தோல்வியை வச்சு விஜய் பக்கம் திமுக தள்ளாதுன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா விஜய் இஸ் அன் அன்டெஸ்டட் பிளேயர். அவரை நம்பிலாம் காங்கிரஸ் போக வாய்ப்பே கிடையாது. ஆனால் காங்கிரஸ் கூட சீட்டு கேட்குதுன்னா பீகார் தேர்தல் தோல்வியை காரணம் காமிச்சு திமுக அதை மட்டம் தட்டுதுன்னா அப்போ காங்கிரஸுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இழக்கிறதுக்கு திமுக ஒரு சாம்ராஜ்யம் இருக்குது, காங்கிரஸுக்கு எதுவுமே கிடையாது. NDAவோட சாதனைகளை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியை 20 ஆண்டுகள் கழித்தும் தோக்கடிக்க முடியலன்னா அதிகாரத்தில் இருக்கவங்க மேலே மக்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது. எங்கேயோ தப்பு நடக்குது. மக்கள் மத்தியில் போய் காங்கிரஸால் மக்கள் மனங்களை வெல்ல முடியலன்றது தான் உண்மை. RJDக்கு காங்கிரஸுக்கு படுதோல்வி. அவரே தோக்குறாருன்னா என்னங்க அர்த்தம்? அவர் மைனாரிட்டிஸ் ஓட்ஸ் காங்கிரஸ் திமுக கூட இல்லைன்னா திமுக போகாது. காங்கிரஸை திமுக கைட்டுச்சுன்னா இவங்க பிஜேபியோட போகிறதுக்கு முன்னோட்டமாக தான் கைட்டுறாங்கன்ட்டு சிறுபான்மையின வாக்குகள் திமுகவுக்கு போகாது. அந்த தவறை ஸ்டாலின் செய்ய மாட்டார். தொடர்ந்து தோல்விகள் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்திய அரசியலே வலதுசாரி பக்கம் நகர்ந்து இருக்குது. இதுக்கு மேலே காங்கிரஸ் என்ன பண்ண முடியும்னு தெரியல. தன்னால் முடிஞ்சது எல்லாத்தையும் ராகுல் காந்தி பண்ணிட்டாரு. சார் வணக்கம். வணக்கம். பீகார் தேர்தல் முடிவுகள் வெளியாயிட்டே இருக்கு. நம்ம பார்க்குறோம், வரலாறு காணாத வெற்றியை NDA கூட்டணி அடைஞ்சிருக்காங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஆமாம், இது சாதாரண வெற்றி இல்லை. இது சுனாமி. இட்ஸ் சுனாமி. ஆக்சுவலாக அபாரமான ஒரு வெற்றி. 2010 கிட்டத்தட்ட இதுக்கு இந்த மாதிரி தான் அடித்தாங்க. பட் 15 வருஷம் பொறுத்து 2005, 10, 15, 20, 25 5வது தடவை நிதிஷ்குமார் தலைமையிலான கூட்டணி. நிதிஷ் எந்த கூட்டணியில் இருந்தாலும் அது ஜெயிக்குது. 2005லேருந்து நிதிஷ்குமார் தான். ஆமாம், 5வது முறையாக ஜெயிக்கிறார். 10வது முறையாக முதலமைச்சராக இருக்காரு. உண்மையிலே அது ஒரு சாதனை. கடந்த காலங்களில் சிலர் இருந்திருக்காங்க, ஜோதி பாசு மாதிரி இருந்திருக்காங்க, நவீன் பட்நாயக். அவங்க கூட எந்த மாதிரி 10 முறைலாம் யாரும் ஆனதில்லை. ஸோ 20 ஆண்டுகளில் 10 முறை. காங்கிரஸ் ஆர்ஜேடி காங்கிரஸ் அலையன்ஸ் கிட்டத்தட்ட துடை தெரியப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் இப்போ இருக்க மதியம் 3:15 மணி நிலவரப்படி 2 சீட்டு தான் காங்கிரஸ் லீடிங்கில் இருக்குது. காங்கிரஸ் தோல்வியை விட ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது RJD ராஷ்ட்ரிய ஜனதா தளோட தோல்வி. 78 சீட்லேருந்து 24 சீட்டுக்கு வந்திருக்காங்க. RJD மகாகட்பந்தனோட முதலமைச்சர் வேட்பாளரே கிட்டத்தட்ட 4000 வாக்குகள் பின்தங்கி இருக்கிறார். ஆகவே இது ஒரு வரலாறு காணாதுன்னா 2010 கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு வெற்றி தான். பட் 4வது முறையாக வருதுன்றது ஒரு மிகப்பெரியது ஒரு சாதனை என்று தான் எடுத்துக்கொள்ளணும். இது முக்கியமான காரணம் நிதிஷ்குமார். பிஜேபி வெற்றி பெற ஒரு முக்கியமான காரணம்னா அவங்க அனௌன்ஸ் பண்ண அந்த மதுவிலக்கு, அதுக்கப்புறம் அந்த 10,000 ரூபாய் கொடுக்கிறது. 10,000 ரூபாய் மெயின். இந்த வெற்றிக்கான காரணம் கடந்த காலங்களில் மோடிக்கு இந்த போகும். இந்த முறை இது நிதிஷ்குமாருக்கான வெற்றி. இது நிதிஷ் எங்கே இருக்காரோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும். மதுவிலக்கு பெண்கள் வாக்குகளை பெற்று தந்தது. அதுக்கு முன்னால் இப்போ 2 மாதத்துக்கு முன்னால் 2 லட்சம் ரூபாய் வரை பெண்களுக்கு சுய தொழில் தொடங்க கடன் கொடுக்கிறோம். நாங்கள் வெற்றி பெற்றால் அதற்கு முன்பணமாக 10,000 ரூபாய் வாங்கிக்கோங்கன்னு கொடுத்துட்டாங்க. 1.25 கோடி பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல 75 லட்சம் பெண்கள் நாங்கள் இதுவரை 1.25 கோடி பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பெண் வாக்காளர்களில் 71% பேர் பிஜேபிக்கு NDAக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த வெற்றிக்கு. சார், நிதிஷ்குமார் இன்னும் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்காமையே தான் நிதிஷ்குமார் தலைமையில் தான் இது நடந்துட்டு இருந்தது. இப்போ நிதிஷ்குமார் முதலமைச்சராக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 100% அவர் தான் முதலமைச்சர், அதில் சந்தேகமே கிடையாது. வேணா 6 மாதம் 1 வருஷம் பொறுத்து மாற்றலாம். பட் இந்த முறை அவர் தான் முதலமைச்சராக பொறுப்பேற்பார், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஸோ பெண்களுக்கு 2007 அவர் கொடுத்த பல திட்டங்களில் இலவச சைக்கிள், கல்வி, மதுவிலக்கு, அப்புறம் இப்போ கொடுத்த 10,000 ரூபாய். ஸோ இதெல்லாம் சேர்ந்து அவங்கள 5வது முறையாக ஆட்சியை தக்க வைத்திருக்கிறது. 5வது முறையாக அவங்க 2024லேருந்தே பிஜேபி வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களே, இது உண்மைதான். 2024 ஒரு தோல்வியை சந்திச்சாங்க இந்தியா கூட்டணி கிட்ட. பட் அதுக்கு பிறகு நிறையா
மாற்றங்களை செஞ்சாங்க. ஸோ இது வந்து நிச்சயமாக மக்களோட தீர்ப்பு தான். எஸ்ஐஆரால் வாக்குகள் அடிப்பட்டது அதனெல்லாம் காரணம்லாம் சொல்ல முடியாது. இவ்வளோ பெரிய வித்தியாசம். இப்போ 208 சீட் வரைக்கும் லீடிங்கில் போகிறாங்க 243. அவ இவ்வளவு பெரிய வெற்றிக்கு ஓட்சோரி ஓட்டை திருடினதோ எஸ்ஐஆரோ காரணம் என்று சொல்வது தவறானதாகத்தான் இருக்கும். இது மக்கள் தீர்ப்பு. இதை எதிர்க்கட்சிகள் காங்கிரஸ், ஆர்ஜேடி, இந்தியா கூட்டணி ஒப்புக்கொள்ள வேண்டும். சார், மக்கள் தீர்ப்புனா ஆக்சுவலி இப்போ துணை முதலமைச்சர் வந்து அதே மக்கள் தான் சாணி எடுத்து அடிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம், நம்மளோட டிவிலேயே பார்த்தோம். அது எப்படி மக்கள் தீர்ப்பாகும்? ஏன்னா தேஜஸ்வி யாதவ் தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய அந்த கிரவுண்ட் லெவலில் சொல்லப்பட்டிருந்தது. ரிசல்ட் என்ன? இவ்வளோ பெரிய ரிசல்ட்டை செயற்படுத்த அடித்தான், சாணி எடுத்து அடித்தான்றதெல்லாம் அது பல தொகுதிகளில் நடக்கும். அது எல்லா எம்எல்ஏக்கிட்டையும் மக்கள்கிட்ட வெறுப்பு தான் இருக்கும். ஒரு எம்எல்ஏ கூட மக்கள் கொண்டாட மாட்டாங்க, எல்லா கட்சியை சேர்ந்தாலும். ஆனால் கடைசியாக ஓட்டு நாள் நெருங்கும் போது ஓட்டை போட்டுருவாங்க. அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும். ஸோ இது மக்களோட தீர்ப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, காங்கிரஸோட படுதோல்விக்கு என்ன சார் காரணம்? காங்கிரஸ் தனியாக பேசக்கூடாது. ஆர்ஜேடி, காங்கிரஸ், மகாகட்பந்தன் தான் நீங்கள் பேசணும். மகாகட்பந்தனோட தோல்விக்கு காரணம் நிதிஷை வந்து அவங்களால எதிர்கொள்ள முடியல. நிதிஷ்க்கு, குமாருக்கு மக்களிடம், குறிப்பாக பெண்களிடம் இருக்கக்கூடிய ஆதரவை மகாகட்பந்தனால் உடைக்க முடியல. என்டிஏவோட சாதனைகளை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியை 20 ஆண்டுகள் கழித்தும் தோக்கடிக்க முடியலன்னா அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு மேலே மக்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது. ரெண்டாவது, எதிர்க்கட்சிகள் மகாகட்பந்தன் மேலே நம்பிக்கை வரல. நம்பர் 1. நம்பர் 2, இன்னும் ஸ்பெசிஃபிக்காக போனோன்னா பெண்கள் வாக்குகள், பெண்கள் தான் வந்து முக்கியமான விமன் ஓட்டர்ஸ் தான் வந்து கீ ஃபேக்டராக இருந்திருக்காங்க. என்ன சொன்னாங்க, விமன் வர்சஸ் யூத் அப்படின்னாங்க. அப்படி யூத்னா கூட வந்து இவ்வளோ பெரிய படுதோல்வியை வந்து மகாகட்பந்தனுக்கு ஏன் கொடுத்தாங்க? பெண்கள் வாக்குகள் என்டிஏக்கும், இளைஞர்கள் வாக்குகள் மகாகட்பந்தன், ராஷ்ட்ரிய ஜனதா தள், காங்கிரஸுக்கு போகும்னு சொன்னாங்க. எல்லாரும் ஓட்டுமே கிட்டத்தட்ட அங்கே போயிருக்குது. இல்லை, ஓட் சோரியெல்லாம் பற்றி அவங்க பேசினாங்க. ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்க மறுக்கிறாங்கன்றது தான் இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். மகாகட்பந்தன் சைட்லேருந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ஓட் சோரி தான் வந்து மெயின் ரீசன். ஏன்னா 65 லட்சம் வாக்காளர்கள் வந்து எஸ்ஐஆரில் நீக்கப்பட்டுட்டாங்க, இதனால தான் மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. அப்படின்னா முதல்ல அவங்க தேர்தலை புறக்கணிச்சிருக்கணும். மகாகட்பந்தன் இன்னைக்கு தோத்ததுக்கு ஓட் சோரி தான் காரணம்னு சொல்கிறாங்க. நல்லது, 64 லட்சம் பேர் எடுத்தாங்கன்றாங்க. 64 லட்சம் பேர் எடுத்துகிட்டு 21 லட்சம் பேரை சேர்த்தாங்க. அஃப்கோர்ஸ் அந்த 64லேருந்து 21 வந்ததா தனியாக வந்ததா நமக்கு தெரியாது. அது எப்படி வேணால் வந்திருக்கட்டும். பட் என்ன ரிசல்ட் என்ன? அதில் உங்களுக்கு பார்க்க வேண்டிய ரிசல்ட் என்னென்னா, உங்களுக்கு ஓட்டுச்சோரி தான் இதுக்கு காரணம் அப்படின்னா நீங்கள் தேர்தலை புறக்கணிச்சிருக்கணும். தேர்தலையும் பங்கு பெறுவீங்க, தோத்த பிறகு ஓட்டுச்சோரி தான் காரணம்னா நீங்கள் தான் ஓட்டுச்சோரிக்காக வந்து 14 நாளோ 16 நாளோ பீகார் பூரா ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணார், தேஜஸ்வி யாதவும் பிரச்சாரம் பண்ணார். அந்த பிரச்சாரத்தில் தான் ஸ்டாலின் போய் கலந்துக்கிட்டார். பிரச்சாரத்துக்கு போகல, அவர் ஓட்சோரி பற்றின இஷ்யூவில் தான் அவர் போய் கலந்துக்கிட்டார். ஆனால் அக்டோபர் 6 அன்றைக்கி போல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்தே ஓட்சோரியை பற்றி பேசுகிறத காங்கிரஸ் நிறுத்திடுச்சு. ஸோ அப்போ காங்கிரஸும் ஆர்ஜேடியும் நிறுத்தினீங்கன்னா அப்போ இவ்வளோ பெரிய வெற்றிக்கு வந்து நீங்கள் ஓட்சோரியை மட்டும் எப்படி காரணமாக சொல்ல முடியும்? ஓகே, காங்கிரஸுக்கு க்ரோத் ஆம்பிஷனே இல்லையோ அப்படின்னு பார்க்கலாமா? அப்படி சொல்ல முடியாது. அம்பிஷன்லாம் இருக்குது, இல்லாட்டி இவ்வளோ கஷ்டப்பட மாட்டாங்க. எங்கேயோ தப்பு நடக்குது, மக்கள் மத்தியில் போய் காங்கிரஸால் வந்து மக்கள் மனங்களை வெல்ல முடியலன்றது தான் உண்மை. இந்த போராட்டம் தொடரும். இது தொடர்ச்சியாக அவங்க ஃபைட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இதை ஒன்றும் விட்டுட்டுலாம் அவங்க போயிட மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இது தேஜஸ்வி யாதவுக்கு வந்து அங்கே வந்து படுதோல்வி இருக்கா? அதாவது மக்கள் இன்னும் அவரை நம்பலையா? அதாவது இது படுதோல்வி தான். ஆர்ஜேடிக்கு, காங்கிரஸுக்கு படுதோல்வி. அவரே தோக்குறாரு. ஓட் சோரி தான் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைனா நீங்கள் தேர்தலை புறக்கணிச்சிருக்கணும். இப்போ தேர்தலை புறக்கணிச்சிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஓகே, ஜன்சுராஜ் கட்சி வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து பல மாநிலத்திற்கு, அதாவது மேற்கு வங்கம், தமிழ்நாடு போன்ற மாநிலத்திற்கெல்லாம் வந்து அட்வைசராக இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்க தனியாக நிற்கும் போது அவங்களால ஜெயிக்க முடியல. என்ன காரணம்? ஏங்க, அவர் வந்து பாலிட்டிஷியனே கிடையாதுங்க, அவர் அனலிஸ்ட். அவர் வந்து பொலிட்டிக்கல் எப்படி சொல்கிறது, ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எப்பயுமே அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு சினிமா டைரக்டர் வந்து நல்ல நடிகனா ஏன் ஆவலன்னு காரணம் கேட்குறது. மற்றவர்கள் வெற்றி பெறுவதற்கு உதவுவார்கள், ஆனால் அவர்கள் தேர்தலில் இன்னும் தோற்றுத்தான் போவார்கள். அதனால் பிரசாந்த் கிஷோரோட தோல்வியில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. அது அவர் ஓரளவு வாக்குகளை உடைப்பார், அது பிஜேபிக்கு பாதகமாக முடியும்னாங்க. எல்லா கணக்குகளும் எனக்கு தவிடுபடியாக இருக்குது. எல்லா கணக்குகளும் தவிடுபடியாகி இது சுனாமி மாதிரி வந்து அடித்து ஜெயிச்சிருக்காங்க அவங்க. ஓகே, நிதிஷ்குமார் வந்து மக்கள் அபரிவிதமாக நம்புகிறாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு கட்சி தாவலுக்கு பேர் போனவர்னு சொல்லுவாங்க. அவர் வந்து இந்த கட்சியிலும் இருப்பார், அதே கொஞ்ச நாள் அந்த கட்சியிலும் மாறுவார். அவரை எப்படி மக்கள் வந்து இப்படி நம்புகிறாங்க? அதான் சொன்ன, பெண்கள் அவரை வந்து நம்புகிறாங்க. ஏன்னா அவர் 2005 நிதிஷ்குமார் கவர்மெண்ட் வந்தப்போ பீகார் என்ன நிலைமையில் இருந்ததுன்னா, அதுக்கு முன்னால் 5 வருஷம் 10 வருஷம் 95லேருந்து 2005 வரைக்கும் நிதிஷ் இவரோட லாலுவோட ஆட்சியில் அது காட்டு தர்பார், ஜங்கல் ராஜ்னுவாங்க. மிகப்பெரிய அளவில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, சாதிய கலவரங்கள், தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள்லாம் நடந்துகிட்டு இருந்தது. பெண்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாதிப்புக்குள்ளாக இருந்தார்கள். கல்வி இல்லை, சுகாதாரம் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை. உண்மையிலே ஜங்கல் ராஜ் தான்.
2005 நிதிஷ்குமார் வந்தப்போ அவர் முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ணது பெண்களை வந்து ஒரு சமூகத்துக்கான ஒரு அசட்டாக அவர் பார்க்க ஆரம்பிச்சு தான் அவர் நிறையா திட்டங்களை பெண் குழந்தைகளுக்கான திட்டங்கள் இப்போ இந்த எல்லா ஸ்கூல் குழந்தைகள் பெண் குழந்தைகளுக்கு சைக்கிள்ஸ் கொடுக்குற ஸ்கீம், அதன் பிறகு வந்து கல்வியை பரவலாக ஆக்குறது, அதன் பிறகு வந்து இந்த மதுவிலக்கு, இந்த மாதிரியான சாலை வசதிகளை மேம்படுத்துறதுன்னு பல விஷயங்கள் அவர் நல்லதாக தான் பண்ணார். அவர் வந்து அதில் தலையாய சாதனை என்பது மதுவிலக்கை கொண்டு வந்தது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு கடந்த 20 ஆண்டுகளில் சாதிக்கப்பட்டது. அதனால தான் எந்த கட்சிக்கு போனாலும் அவர் திரும்ப அவர் சிஎம்மாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். குறிப்பாக பெண்களோட வாக்குகள் அவர் கையில் வந்து அப்படியே வந்து கொத்தா நின்றுட்டு இருந்தது. அது இந்த ஆட்சியிலையும் அவரால் வந்து அதை தக்க வைக்க முடிஞ்சது. நடுப்புற கொஞ்ச நாள் ஆர்ஜேடியோட இந்தியா கூட்டணிக்கு போயிட்டு இந்தியா கூட்டணியும் அவரால் தான் உருவானது. மறுபடியும் திரும்ப வந்துட்டார். ஸ்டில் அவருக்கு பெண்கள் மத்தியில், வாக்காளர்கள் மத்தியில், குறிப்பாக எல்லா வயது பெண்கள் மத்தியிலும் அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு என்பது இந்த மாபெரும் வெற்றியை என்டிஏ ஈட்டி கொண்டிருக்கிறது. வழக்கமாக இந்த மாதிரி நடந்தனா மோடி தான் அந்த வெற்றி காரணம்வாங்க. பட் இந்த முறை பீகார் வெற்றி காரணம் நிதிஷ்குமார் தான், மோடி கிடையாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தடுத்து வந்து தமிழ்நாடு, யூபி, மேற்கு வங்கம் இது போன்ற மாநிலங்களுக்கு வந்து தேர்தல் வர இருக்கு. இந்த பீகாரோட தேர்தல் வந்து இந்த எல்லா இடத்துலையுமே வந்து பிரதிபலிக்குமா? இல்லை, யூபி 27 தாங்க. 26 நமக்கு எலெக்ஷன் வந்து தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம், பாண்டிச்சேரி, இந்த 5 ஸ்டேட்டு தான் நமக்கு 26 தான் நமக்கு எலெக்ஷன்ஸ். இந்த பாதிப்புன்றது ஒரு மாநிலத்தோட தேர்தல் இன்னொரு மாநிலத்தில் பாதிக்காது. இந்த 5 மாநிலங்கள் எக்ஸப்ட் அஸ்ஸாம் மற்றதில் ஆன்டி பிஜேபி இருக்க ஸ்டேட்ஸ். தமிழ்நாடு, கேரளாவில் அவங்க தண்ணி குடிச்சாலும் வர முடியாது. இதில் பெங்காலில் வந்து அங்கேயும் மம்தா பானர்ஜி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. தமிழ்நாட்டில் சேதாரத்தை ஏற்படுத்தலாம். பட் ஏடிஎம்கேவோட சேர்ந்து ஒரு பெரிய அலையன்ஸை ஃபார்ம் பண்ணாங்கன்னா டஃப்பாகலமே ஒழிய பிஜேபி அதிகாரத்துக்கு வருமானு எனக்கு தெரியலங்க. அதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதிமுக வர வாய்ப்பு இருக்கான்னா இருக்குது. பட் பிஜேபியோட சேர்ந்து அதிமுக எப்படி வரும்னு தான் தெரியல. அதிமுக வந்து பிஜேபியோட இல்லைன்னா அலையன்ஸ் வச்சு வர வாய்ப்பு இருக்குது. பிஜேபி அதிமுக சேர்ந்துன்னா தமிழ்நாட்டில் அதற்கான வாய்ப்பு குறைவு. காங்கிரஸ் வந்து பல இடங்களில் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கு. பல மாநிலங்களில் அவங்க வந்து தொடர்ந்து தோல்வி அடையக்கூடாதுன்னா அவங்களோட ஃபோக்கஸை மாற்றணுமா? அவங்க அதாவது களத்தில் அவங்க இறங்கி வேலை பண்ணுறதை அவங்க இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணுமா? இதுவே அதிகம் தான். தொடர்ந்து தோல்விகள் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்திய அரசியலே வலதுசாரி பக்கம் நவந்து இருக்குது. அதனால் இதுக்கு மேலே காங்கிரஸ் என்ன பண்ண முடியும்னு தெரியல. ஆனால் தன்னால் முடிஞ்சது எல்லாத்தையும் ராகுல் காந்தி பண்ணிட்டாரு. இது காலச்சக்கரம். இது கீழே இருக்கும் மேலே போகிறதும், மேலே இருக்கும் கீழே வரதும். இது ஒரு சைக்கிள். இது பிஜேபிக்கு தொடர் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு சைக்கிள். அதனால் இப்போதைக்கு காங்கிரஸ் பெருசாக எதுவும் பண்ண முடியும்னு எனக்கு தோணலை. இது மக்கள் திருப்பி அதை ஏற்றுக்கிட்டு தான். சார், நம்ம இப்போ இந்த பீகார் எலெக்ஷனோட ரிசல்ட் பார்த்தோம். அதோட எக்ஸிட் போல் கணிப்பு வந்து 150 to 160, 165 வரைக்கும் இருந்தது. ஆனால் வந்து இங்கே வந்து 201க்கு மேலே போயிட்டு இருக்கு. ரொம்ப மேசிவாக இருக்குது. இதை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பார்க்குறோம்? இல்லை, இதில் எனக்கு ஒன்றும் ஆச்சரியமாக இல்லை. எக்ஸிட் போல்ஸ் வந்து டைரெக்ஷனை காமிச்சிடும். இப்போ 160+ வரைக்கும் என்டிஏக்கு வந்துட்டு மகாகட்பந்தன் 160 வந்திருந்ததுனா தான் அது அடிப்படையில் எக்ஸிட் போல்ஸ் தப்புன்னு சொல்லணும். யார் ஜெயிக்கிறாங்கன்ற இண்டிகேட்டரை எக்ஸிட் போல்ஸ் காமிச்சிடும் ஜென்ரலாக. அதனால் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு வந்து 200 கூட அவங்க ரிசல்ட்ஸில் வந்திருக்கலாம். ஆனால் அப்படி காண்பிச்சா அது ஒரு வேளை தப்பாச்சுன்னா அது ரொம்ப மோசமாக போயிடும், அவமானமாகிடும். அவங்க 160 கூட அதை கன்ஃபைன் பண்ணியிருக்கலாம். எக்ஸிட் போல்ஸ், ஒப்பீனியன் போல்ஸ், எக்ஸிட் போல்ஸ், குறிப்பாக எக்ஸிட் போல்ஸை பொறுத்த வரைக்கும் யார் ஜெயிக்கிறாங்கன்றதை இண்டிகேட்டர் அது காமிச்சிடும். நம்பர்ஸ் வந்து அது 30, 40, 50 கூட போனால் அதில் ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. அதனால் இந்த எக்ஸிட் போல்ஸில் எந்த தப்பும் இருக்கிறதா எனக்கு படலை. தெளிவாக அவங்க வந்து என்டிஏ வந்து சிம்பிள் மெஜாரிட்டியை தாண்டி போய்டுன்றதை கணிச்சாங்க. அது வந்து மேசிவாக போய் இன்றைக்கி லேண்ட்ஸ்லைடில் போய் முடிஞ்சிருக்கு. ஓகே, நாங்கள் இதனால் வாரிசு அரசியலை எங்களால் ஒழிக்க முடியும்னு வந்து பிஜேபி சொல்கிறாங்க இல்லையா? அது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க நிரூபிச்சுட்டே இருக்காங்க. இப்போ அடுத்து தமிழ்நாட்டிலையும் அதை வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதாவது பீகார் எலெக்ஷனை தமிழ்நாடு அரசியலோடு ஒப்பிடும்போது நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆமாம், அது கண்டிப்பாக அந்த ஒப்பீடு வரதான் செய்யும். இப்போ நான் என்டிஏக்கு வந்து பீகாரில் கிடைச்ச வெற்றி தமிழ்நாட்டில் அதிமுக, பிஜேபிக்கெல்லாம் ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்துருக்கும். இன்றைக்கி காலைல 11 மணிக்கே பாட்னாவில் பிஜேபி அலுவலகத்தில் கோயம்புத்தூர்லேருந்து போன அதிமுக தொண்டர்கள் ஸ்வீட்டெல்லாம் கொடுத்து அந்த வீடியோ பார்த்தீங்களா? அந்த விஷுவல்ஸு அது வந்து எடப்பாடி அங்கே போய் இது பண்ண ஆரம்பிச்சிட்டார், பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். 12:30 மணிக்கே மோடிக்கு வாழ்த்து தெரிவித்து மெசேஜ் கொடுத்துட்டார். ஸோ இப்போ இந்த என்டிஏ பக்கம் போகலாம். தமிழ்நாட்டில் வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்க்கு போகலாமா, தனியாக போகலாமான்னு ஊசலாட்டத்தில் இந்த கட்சிகளெல்லாம் இப்போ மொல்லமாக ஏடிஎம்கே பிஜேபி பக்கம் நகர ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இது தமிழ்நாட்டில் ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். பட் வெற்றியை என்டிஏ தமிழ்நாட்டில் பெறுவது என்பது கடினம். பட் சோர்ந்து கிடக்கிற அதிமுக பாஜக கூட்டணிக்கு இந்த வெற்றி வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். இப்போது காங்கிரஸ் வந்து அங்கே தோல்வி அடைஞ்சிருக்கு. இதனால் தமிழ்நாட்டில் வந்து அவங்களோட சீட்ஸ் ஏதாவது குறைக்கப்படலாமா? ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து 100+ கேட்டிருக்கிறதா தகவல் கிடச்சிருக்கு. ஆனால் 100+ வந்து திமுக கொடுக்குமான்னு தெரியல. பட் இவங்களுக்கு இன்னும் குறைக்கப்பட வாய்ப்புகள் இருக்கா? மைனாரிட்டிஸ் ஓட்ஸ் காங்கிரஸ் திமுக கூட இல்லைன்னா திமுக போகாது.
காங்கிரஸை திமுக கைட்டுச்சுன்னா இவங்க பிஜேபியோட போகிறதுக்கு முன்னோட்டமாக தான் கைட்டுறாங்கன்ட்டு சிறுபான்மையின வாக்குகள் திமுகவுக்கு போகாது. அதனால் அந்த தவறை ஸ்டாலின் செய்ய மாட்டார். பீகார் ரிசல்ட் எப்படி போனாலும் அது காங்கிரஸ் திமுக கூட்டணியில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று நான் நம்புகிறேன். இப்போ காங்கிரஸ் வந்து டிவிகேவை அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தகவல் இருக்கு. இது வந்து இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமும் வந்து தொடரலாமா? ஏன்னா ஆல்ரெடி காங்கிரஸ் வந்து இங்கே பயங்கரமாக படுதோல்வி அடைஞ்சிருக்கு, அதனால கேட்குறேன். அதாவதுங்க, இப்போ இந்த எலெக்ஷனை வச்சு காங்கிரஸை இழிவுபடுத்துகிற ஓரங்கட்டுற வேலையை திமுக செய்யுமே ஆனால் அவங்க செய்ய மாட்டாங்க நான் நம்புகிறேன். ஒருவேளை அப்படி செய்கிறாங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படின்னா நிச்சயமாக வந்து தாவேக்காவை நோக்கி காங்கிரஸ் நகரும். ஏன்னா இங்கே தோக்கிறதால காங்கிரஸுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. 67லேருந்து 60 வருஷமாக அவங்களுக்கு இங்கே கவர்மெண்ட் இல்லை. இங்கே 18 எம்எல்ஏ இருந்தாலும் 10 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ சைபர் எம்எல்ஏ இருந்தாலும் ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு ஆகிட போகிறது கிடையாது. வேற திமுக இழக்கிறதுக்கு ஒரு சாம்ராஜ்யமே இருக்குது. அதனால் காங்கிரஸை இந்த தோல்வியை வச்சு விஜய் பக்கம் திமுக தள்ளாதுன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா விஜய் இஸ் அன் அன்டெஸ்டட் பிளேயர். அவரை நம்பிலாம் காங்கிரஸ் போக வாய்ப்பே கிடையாது. ஆனால் காங்கிரஸ் கூட சீட்டு கேட்குதுன்னா பீகார் தேர்தல் தோல்வியை காரணம் காமிச்சு திமுக அதை மட்டம் தட்டுதுன்னா அப்போ காங்கிரஸுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இழக்கிறதுக்கு திமுகவுக்கு ஒரு சாம்ராஜ்யம் இருக்குது, காங்கிரஸுக்கு எதுவுமே கிடையாது. ஆகவே திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைவதை முதலமைச்சர் ஸ்டாலினோ திமுகவோ விரும்ப மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.